ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தினால வந்து கூட டிவி நிகழ்ச்சியின் மூலமாய் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் நம்மோடு இருந்து அனுதினம் நம்மை நடத்தி எல்லா நன்மையினாலும் நிரப்பி கிருபையாக அவர் வழி நடத்துவாராக. அருமையானவர், இந்த நாளிலும் கூட திரும்புங்கள் புறப்படுங்கள் என்கிற ஒரு தலைப்பில் நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். பாருங்க, ஆண்டவராகிய தேவன் நம்ம சில காரியங்களை நம்மிடத்திலிருந்து செய்யும்படியாய் நம்மை கொண்டு செய்யும்படியாக அவர் விரும்புகிறார். அதனால அவர் சில இடங்களிலே நம்மை நடத்துகிறார், அனுப்புகிறார், இன்னும் நம்ம மூலமாக கிரியை செய்கிறாங்க. அதை நம்ம ஒவ்வொரு வேளையும் அறிந்து, நான் அல்ல கிறிஸ்து தான், அவர் என்னில என்ன செய்ய சித்தமாக இருக்கிறாரோ அதை நான் செய்யணும், அதை நான் ஒவ்வொரு நாளும் நான் நடைமுறைப்படுத்தணும், அதுக்காக நான் இடம் கொடுக்கணும் என்கிற ஒரு தீர்மானம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். அருமையானவர்களே, இந்த நாளிலும் கூட நம்ம ஆபிரகாமை குறித்து முதல்ல நம்ம பார்க்க போகிறோம். ஆபிரகாமை பார்த்து ஆதியாகமம் 12:1 ஆண்டவர் இப்படி சொன்னார். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவர் அழைக்கிறாரு, போக சொல்றார். புறப்பட்டு போகும்படியா கட்டளை கொடுக்கிறார். பாருங்க, அந்த அழைப்பின் சத்தத்தை ஆபிரகாம் கேட்டார், ஏற்றுக்கொண்டார். பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தையின்படி அவர் புறப்படுகிறார். இன்னும் ஆண்டவர் சொன்னாரு, நீ புறப்பட்டு போனீன்னா நான் உன்னை இப்படி இப்படி ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த 2:3 சொல்றாரு. உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், ஆசீர்வாதமாகவே நீ இருப்ப, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களே கூட நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்படுவார்கள், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். நல்ல ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். எப்போ நான் போக சொல்ற இடத்துக்கு நீ போனா உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். அப்ப ஆண்டோடைய ஆசீர்வாதத்தில் ஒரு கண்டிஷனை நம்ம அங்க பார்க்கிறோம். ஏன்னா ஆண்டவர் நம்மளை அனுப்புகிற போக சொல்கிற இடங்களுக்கு நம்ம அநேக நேரத்தில் போக விரும்புவது இல்லை. இந்த ஆபிரகாம் கூட அவருக்கு தெரியாது, எங்க போறேன்னே தெரியாது, என்ன நடக்கும் தெரியாது, எப்படி ஆசீர்வதிக்கப்படுவோம் தெரியாது. ஆனா அந்த ஆண்டோடைய வார்த்தையை அவர் கேட்கிறார், நீ போ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்ப ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்கும்னா, அவர் ஏற்கனவே தீர்மானித்து வச்சிருக்கிறார் நம்மளை இப்படி இப்படி ஆசீர்வதிக்கணும்னு. அவருடைய அந்த தீர்மானம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறணும்னா நாம ஆண்டவர் நம்ம போக சொல்ற இடங்களுக்கு நம்ம போகணும், அனுப்புகிற இடங்களுக்கு நம்ம போகணும். எந்த கேள்வியும் அவரிடத்துல கேட்கக்கூடாது. இது எப்படி ஆகும், இது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்க நமக்கு உரிமை இல்லை. ஏன்னா அனுப்புகிறவர், நம்மை போக சொல்லுகிறவர், நம்மை கொண்டு கிரியை செய்யும்படியாக விரும்புகிறவர், பாருங்க, அவர் தான் அந்த உலகத்தை சிருஷ்டித்த கர்த்தர். எல்லாம் அவருக்கு கண்ட்ரோல்ல இருக்குது. அவர் எப்படி எப்படி நம்மளை நடத்தணுமோ, எப்படி எப்படி நம்மளை ஆசீர்வதிக்கணுமோ அவர் அப்படி செய்வார். இதை நம்ம முதல்ல நம்பணும். நம்பி அவருடைய அழைப்புக்கு, அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும். கீழ்ப்படியும் போதுதான் கர்த்தர் நம்மளை அவருடைய பிளான் படி நடத்தி நம்மளை ஆசீர்வதிப்பாங்க. பாருங்க, இப்ப ஆண்டவர் சொல்லிட்டாரு, வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். அவர் அழைச்சாரு, போக சொன்னாரு, வாக்கு தத்தம் கொடுக்கிறார். நம்மை கூட ஆண்டவர் அழைச்சிருக்கிறாங்க. வாக்கு தத்தங்கள் நம்ம நிறைய வாங்குறோம். புது வருஷத்துல வாங்குறோம், ஒவ்வொரு மாதத்துல வாங்குறோம். இன்னும் நம்ம காலை வேளையில ஜெபிக்கும் போது ஆண்டவர் தர்றாரு.
இதெல்லாம் பெற்றுக்கொள்கிறோம். நம்ம கேள்வி என்னன்னா, இந்த வாக்குத்தத்தங்கள் நமக்கு நிறைவேறி இருக்கிறதா? ஆபிரகாமை பார்க்கும்போது அவருக்கு நிறைவேறியது. ஏன்னா அதுக்குரிய வாய்ப்புகளே கிடையாது. போகிற வருகிற இடத்துல எல்லாம் ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்து உயர்த்திக்கிட்டே இருக்கிறார். அவருக்கு சந்ததி இல்லை, சந்ததியை கொடுக்கிறாரு. கொடுத்து அவரை ரொம்ப உயர்த்தி ஆசீர்வதிக்கிறார். அது நிறைவேறிச்சு. இப்போ நம்ம அப்படியே வருவோம். நம்ம வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொண்ட அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேறி இருக்கிறதா? இல்லை அந்த வாக்கு தத்தம் தான் நம்ம ஞாபகத்தில் இருக்குதா? கொஞ்சம் நம்ம சிந்தித்து பார்த்தோம்னா நிச்சயமாக சிலர் கிடைச்ச வாக்கு தத்தத்தையே மறந்துட்டாங்க. நிறைய வாக்கு தத்தம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறாம அப்படியே இருக்குது. அப்போ ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தம் நிறைவேறுமா? கண்டிப்பா நிறைவேறும். ஆனா நம்ம நினைச்சிரோம் அதை நிறைவேற முடியாத, அதை பெற்றுக்கொள்ள முடியாதபடி நாம் அபாத்திரமா இருக்கிறோம். நம்ம சரியா இருந்தா அது நிறைவேறும். சரி, இப்ப இந்த வாக்கு தத்தம் எல்லாம் நிறைவேற ஆபிரகாமுக்கு ஆண்டவர் செய்த காரியம், ஆபிரகாம் செய்த காரியம், ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அவர் சொல்றாரு, நீ உன் இனத்தையும் உன் தேசத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு விடணும். ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற ஆயத்தமா இருக்கிறாங்க. நாம் என்ன வாக்குத்தத்தத்தை பெற்றோமோ அது நிச்சயமா ஆண்டவர் நிறைவேற்ற அவர் காத்திருக்கிறார். நிறைவேறாத ஒரு வார்த்தையை அவர் சொல்லுகிறவர் அல்ல. நம்ம வாழ்க்கையில எது நிறைவேற்றணும் என்று அவர் விரும்புகிறாரோ, எது நிறைவேறும்படியாய் கர்த்தர் சித்தம் கொண்டிருக்கிறாரோ அதுக்காக தான் அந்த வாக்குத்தத்தமே அவர் தர்றார். ஆனா அதை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியம் என்னன்னா, அவர் விட சொன்னதை நம்ம விடல. எதெல்லாம் இது வேண்டாப்பா விடு, பழைய எகிப்தின் வாழ்க்கை வேண்டாம், பழைய இந்த பாவங்கள் வேண்டாம், பழைய பாரம்பரியங்கள் வேண்டாம், நான் விரும்பாத இந்த காரியங்கள் உன் வாழ்க்கையில வேண்டாம், இதை விட்டுட்டு வா. ஆண்டவர் சொன்ன காரியத்துக்கு நம்ம கீழ்ப்படியாம, ஆண்டவரே வாக்குத்தத்தம் பண்ணினீங்களே ஏன் என் வாழ்க்கையில நிறைவேறலன்னு சொல்லி நம்ம கேள்வி கேட்க கூடாது. ஏன்னா அவரு பொய் சொல்லுகிறவர் அல்ல. என்ன சொன்னாரோ அதை செய்வார். அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ அவர் மனமாறுகிற தேவன் அல்ல. அவர் சொன்னதை கரெக்டா நிறைவேற்றுவார். தூதர்கள் அந்த கல்லறைக்குல அந்த கல்லுக்கு மேல உட்கார்ந்துட்டு சொன்னாங்க, அவர் சொன்னபடி உயிர் தெழுந்தார். அப்போ தேவன் வாக்கு மாறுகிறவர் கிடையாது, வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிற கர்த்தர். அதை நம்ம சுதந்திரிக்க நாம விட வேண்டிய காரியத்தை விடணும். பாருங்க, பழைய வாழ்க்கை, ஆண்டவரை அறிவதற்கு முன்பாக இருந்த வாழ்க்கையை மீண்டும் நம்ம செய்யக்கூடாது. மீண்டும் அந்த வாழ்வுக்குள்ள நம்ம போகக்கூடாது. எகிப்தை விட்டு பாவ வாழ்க்கையை விட்டு ஆண்டவர் மீட்டு கொண்டு வந்தார். மீண்டும் நம்ம அதை செய்வோம்னா, அந்த அடிமைத்தனத்துக்குள்ள போவோம்னா நமக்கு இந்த வாக்குத்தத்தை நிறைவேறாது. அப்போ நம்ம விட வேண்டியதை சரியா விடணும். கொஞ்சம் நம்ம யோசித்து பார்ப்போம். வேற ஒண்ணுமே கிடையாது. வாக்குத்தத்தம் கண்டிப்பா நிறைவேறும், அதுல சந்தேகமே கிடையாது. ஏன்னா சொன்னது மனுஷன் அல்ல, கர்த்தர், அவருடைய வார்த்தை. அதுல ஏமாற்று வேலை ஒன்றும் கிடையாது. அப்ப நிறைவேறணும்னா நாம என்ன பண்ணணும்? முதல்ல எதெல்லாம் என்னை விட்டு எடுத்து மாற்றப்படணும். நான் விட்டதை திருப்பி தொடர்றேனா? பேதுரு விட்டு வந்த அந்த மீன்பிடிய திரும்ப மீன்பிடிக்க போனது போல ஆண்டவருக்காக தீர்மானம் எடுத்தோம், இது வேண்டான்னு விட்டோம், ஆனா திரும்பவும் பண்றேன். அதுதான் நம்ம வாக்குத்தத்தை நிறைவேறாம இருப்பதற்கு காரணம். பாருங்கள், ஆண்டவர் நம்மை போக சொன்ன, புறப்பட சொன்ன, அழைத்த அந்த நோக்கம் நிறைவேறாமல் தடைபடுவதற்கு அது முதல் காரணம். இந்த நாளில் அதை மாற்றி விடுங்கள். எதெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரை நான் எதெல்லாம் விடணும், இன்னும் என்ன தொடர்கிற காரியம் என்ன, அது வேண்டாப்பா, அது என்னை விட்டு விலக்கும் அப்படின்னு நீங்க கேட்கும்போது அது மாறுங்க.
மாறும்போது வாக்கு தத்தத்தை நீங்கள் முழுமையாய் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நம்ம முழுமையா சுதந்திரிக்க முடியும். ரெண்டாவது, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நம்ம பார்த்தோம்னா அவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேற காலதாமதமானது. பாருங்கள், காலங்கள் கடந்து போகிறது, வயது கடந்து போகிறது, பல குழப்பங்கள்லாம் வருது. ஆனாலும் அவர் காத்திருந்தார், எதிர்பார்த்திருந்தார். அதுதான் முக்கியம். நம்ம வாழ்க்கையில் என்ன பண்றோம், நம்ம நம்புறோம் ஆண்டவரை, அந்த வார்த்தைகளை நம்புறோம். ஆனா கொஞ்சம் லேட் ஆகும்போது நம்ம சோர்ந்து போயிடுறோம். நம்ம அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அநேகர் சொல்லுவாங்க, உனக்கு ஆசீர்வாதம் அவ்வளவுதான், உனக்கு விடுதலை அவ்வளவுதான். சொல்லும்போது நம்ம அப்படியே சோர்ந்து போய் ஜெபிக்காம, ஆண்டவர் தேடாம, ஆண்டவர் அழைத்த நோக்கத்தை நிறைவேற்றாம நம்ம தடுமாறி போகிறோம். ஆனால் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளணும். பாருங்க, எவ்வளவுதான் நம்ம கால தாமதமானாலும் ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றுவாங்க. நம்ம அழைத்த ஒரு நோக்கம் உண்டு. புறப்படும்படியாய் சொல்லி நாம் புறப்பட்டோமே, பல காரியங்களை விட்டு, உலகத்தின் நன்மைகளை விட்டு, உலக ஆசீர்வாதங்களை விட்டு கர்த்தருக்காக நம்ம கடந்து போனோமே, அது நிறைவேறாம போகாது. அதிக காத்திருப்பு ஆத்துமாவை இழைக்க பண்ணும். ஆனா விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சத்தை போல இருக்கும். அப்ப நம்ம விருப்பம் நிறைவேறுகிற வேலை, விருப்பம் கண்டிப்பா நிறைவேறும். உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளி உன் வேண்டுதல் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவார். இதான் வசனம். அப்ப நிறைவேற்றுவாங்க. கொஞ்சம் லேட் ஆகலாம், அதை நினைச்சு நம்ம என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது. ஆண்டவர் தான் என்ன அழைச்சாரா, அவர் தான் புறப்பட்டு போக சொன்னாரா, அவர் தான் என்ன நடத்துறாரா, இல்ல வேற ஏதோ ஒன்று நடக்குதா, அந்த கேள்விக்கெல்லாம், இந்த சந்தேகங்களுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்க கூடாது. சந்தேகப்படுகிறவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனா இருக்கிறான். அந்த சந்தேகம் வரக்கூடாது. நம்ம வாழ்க்கையில சந்தேகம் வரும்னா கிறிஸ்துவினால் உண்டாகிற சந்தோஷம் போயிடும். சந்தேகப்படாம, அவிசுவாசப்படாம, எவ்வளவுதான் லேட் ஆனாலும் என்னுடைய காரியம் எனக்கு தான், எனக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற ஆசீர்வாதம் எனக்கு தான், இந்த ஒரு எண்ணத்தோடு நம்ம ஓடணும். ஆபிரகாமுடைய வாழ்க்கை அப்படித்தான் இருந்தது. காலதாமதமானது இது சான்ஸே இல்லை, வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு வாய்ப்பே இல்லை. அப்படி ஒரு நிலைமை தான். அப்ப ஆண்டவருக்காக ஓடினது, புறப்பட்டு கிளம்பி போனது எல்லாமே வேஸ்ட் ஆயிருமா? ஆகாது. வயோதிப காலத்தில் ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடிந்தது. அதுபோல நம்ம எதிர்பாராத ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் அந்த வாக்குத்தத்தத்தின்படி நமக்கு தருவாங்க. புறப்பட்ட நாம, ஆண்டவருக்காக காலடி எடுத்து வைத்த நாம, ஆண்டவருக்காக செயல்படும்படியாய் தீர்மானித்த நாம சோர்ந்து போகக்கூடாது. எவ்வளவு லேட் ஆனாலும் நமக்கு லேட்டஸ்டா ஆண்டவர் உதவி செய்வாங்க. அதுதான் ஆபிரகாமுக்கு செய்தாங்க. மூன்றாவதாக, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நம்ம ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அவருக்குள்ளே ஒரு விசுவாசம் இருந்தது. அந்த விசுவாசத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணி போறாரு பாருங்க. தொடர்ச்சியா அந்த விசுவாசத்துக்குள்ளே போயிட்டு இருக்கிறார். அதனால்தான் அவர் விசுவாசிகளின் தகப்பன் அப்படின்னு சொல்லப்பட்டார். பாருங்க, விசுவாசத்தோடு தான் முதல்ல புறப்படுறாரு. ஏன்னா சில பந்துக்களை விட்டு புறப்படுறாங்க பாருங்க. போற வழியில நிறைய பிரச்சனை, ஒவ்வொன்றையும் விசுவாசத்தோடு மேற்கொண்டு 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 கடைசியில் சந்ததி கிடைக்கிறதுக்கு லேட் ஆகுது. அதுலயும் விசுவாசத்தோடு போய் அந்த சந்ததியையும் பலி செலுத்தும்படியா சொன்னபோது அதையும் அவர் விசுவாசத்தோடு செய்து பாருங்க. எல்லாத்திலையுமே அவர் விசுவாசத்தை காண்பிக்கிறத நம்ம பார்க்கிறோம் இல்லையா? நம்ம எபிரேயர்ல வாசிக்கிறோம் இல்லையா? விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய கிறிஸ்து நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நாம் பொறுமையோடு ஓட கடவோம் அப்படின்னு ஆண்டவர் அதான் துவக்கி வைக்கிறார். நம்ம வாழ்க்கையில விசுவாசத்தை தொடங்கி விட்டார்.
ஆபிரகாமுடைய வாழ்க்கையில விசுவாசத்தை எப்ப அவர் புறப்பட்டு போறாரோ அப்பவே தொடங்கியாச்சு. அதை முடிக்கிறவர் கர்த்தர் தான். அப்ப முடிவு வரையும் கூடவே வருவார். விசுவாசத்தில் நம்ம சோர்ந்து போகாதபடி, வழுகி போகாதபடி, விசுவாசத்தை விட்டு விலகி போகாதபடி அவர் கூட இருந்து நம்மளை நடத்துவார். ஆபிரகாம் வாழ்க்கையிலே நம்ம பார்க்கிறோம் இல்லையா, பல முறை அவரை சந்திச்சு எனக்கு முன்பாக உத்தமனாய் நடந்துகள் அப்படின்னு சொல்லி பாருங்க அவரை பலப்படுத்துறத பார்க்கிறோம் இல்லையா. அதே போல கர்த்தர் நம்மளை நடத்துவாங்க. விசுவாசத்தை நம்ம சாதாரணமா வரல, ஏதோ நான் விசுவாசியா வந்துட்டேன், ஏதோ ஆண்டவரை கொடுத்த விசுவாசம் கொஞ்சம் வந்திருக்கு அப்படி இல்லை. அதை தொடங்குனது கர்த்தர். அவர்தான் விருப்பத்தையும் செய்கையும் உண்டு பண்ணுகிறவர். நம்முடைய வாழ்க்கையில விருப்பங்களை செய்கைகளை உண்டு பண்ணுகிறது கர்த்தர் தான். அவர் நமக்கு அதை உருவாக்கி இருக்கிறார். அதுல தான் நம்ம தொடர்ந்து பயணிக்கணும், அதை விட்டுறக்கூடாது. முடிவு வரையும் நம்ம நிக்கணும். தொடர்ச்சியா போகும்போது என்ன வரும், ஆண்டவர் எதற்காக நம்மை புறப்பட வைத்தாரோ, எதற்காக நம்மை போகும்படியா சொன்னாரோ அது நிறைவேறும். இம்மையில நிறைவேறும், மறுமையில நிறைவேறும். அதை நம்ம வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள வேண்டும். ரெண்டாவது, நம்ம நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலே அவருடைய 6ஆம் அதிகாரத்திலே நம்ம வாசிக்கும் போது 14ஆம் வசனம், அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, கிதியோனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு நீ போ, நீ இஸ்ரவேலை மீதியாண்டிய கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. பாருங்க, கிதியோனுடைய வாழ்க்கையில அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களில என்ன நடக்குது, மீதியானியர் பாருங்க அவர்களுடைய தானியங்களை இன்னும் எல்லா ஆசீர்வாதங்களையும் அழித்து கொண்டிருக்கிறாங்க. மீதியாண்டிய கையிலே கர்த்தர் அவர்களை ஒப்பு கொடுத்திருந்தார். அதனால அவங்க எவ்வளவு தூரம் இவங்களை கஷ்டப்படுத்த முடியுமோ, அடிமைப்படுத்த முடியுமோ அந்த அளவு அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. ஏதோ நம்ம இவங்க பயிர் செய்தாலும் அவங்க அதை அழிச்சிட்டு போயிடுவாங்க, ஒன்றும் கிடைக்காது. எவ்வளவு உழைத்தாலும் ஒன்றும் இல்லை. இந்த நிலைமையில தான் இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறாங்க, தேவ ஜனங்கள் இருக்கிறாங்க, அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. பாருங்க, சூழ்நிலையை பார்த்த கிதியோன் பயந்து போயிருக்கிறாரு. பயந்து அவருடைய கோதுமையை ஒழித்து போரடிக்கிறார். இதான் அவருக்கு நிலைமை. தன்னையே காப்பாற்றிக் கொள்ள அவர் பயந்து ஒழித்து இருக்கிற ஒரு சூழ்நிலை. ஆனா கர்த்தர் அவரை சந்தித்த போது அவர் சொன்னாரு, பராக்கிரமசாலியே நீ வாழ்க அப்படின்ட்டு வாழ்த்துறாங்க. அப்ப இவருக்குள்ள என்ன இருக்கிறது, பலன் இருக்கிறது, வல்லமை இருக்குது. இது அவர் வெளிப்படுத்த முடியல, அறிய முடியல. காரணம், சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலை, தேசத்தில் இருக்கிற சூழ்நிலை, அடிமைத்தனம். இதனால இதை அவர் வெளிப்படுத்தவே முடியல. ரெண்டு கர்த்தர் அவரை சந்திக்கும் போது அவர் சொல்றாரு, எங்க முற்பிதாக்கள் மத்தியில கர்த்தர் செய்த கிரியெல்லாம் போயிடுச்சு, இப்ப இல்ல, அது மட்டும் இருந்திருக்கும்னா, கர்த்தர் மட்டும் அதை எங்களோடு இருந்து செய்வார்னா நாங்க இப்படி இருக்க வேண்டாம். அப்போ தேவனுடைய காரியத்தை முழுமையாய் அறிந்தவர், கர்த்தர் முன்பாக செய்த காரியத்தை இவர் அறிந்திருக்கிறார். ஆனாலும் கூட பயந்திருக்கிறார். நாமும் கூட அப்படிதான். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில, குடும்பத்துல, ஊழியர்களில் செய்த காரியத்தை நமக்கு தெரியும். ஆனா இன்னைக்குள்ள சூழ்நிலை அதை நினைக்க வைக்கல, மறக்க பண்ணுகிறது. ஆனால் இவர் அதை சொல்றாரு. சொன்னபோது கர்த்தர் சொன்னாரு, போ, இருக்கிற இந்த பலத்தோடு போ, உன் தேசத்தையே அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிற மீதியவர்களை நீ முறியடிப்பாய். அந்த வார்த்தையை கவனிங்க. ஆண்டவர் கிதியோனை அனுப்புறாங்க. எதற்காக? அவனுக்காக மட்டும் இல்ல, அந்த முழு தேசத்திற்காக. புரிந்து கொள்ளணும். ஆண்டுடைய அழைப்பின் சத்தத்தை கேட்கிற நீ, இல்ல கேட்ட நீ, இன்றைக்கு சூழ்நிலையை பார்த்து
வாழ்க்கையில் வந்த பிரச்சனையை பார்த்து சோர்ந்து போயிருப்பீங்களா? இல்லைங்க. அத்தனை அடிமைத்தனத்தையும் நம்மை பயப்படுத்துகிற, வேதனைப்படுத்துகிற, தேசத்தையே அழிவுக்கிரையாய் நடத்துகிற அத்தனை அடிமைத்தனத்தையும் மீட்டு கொள்ளுகிற ஒரு பாத்திரமாக தான் உங்களை என்னையும் கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறாங்க. அதற்குரிய பலனை நமக்கு வச்சிருக்கிறாங்க. அதைத்தான் அவர் சொல்றார், போ, நீ இருக்கிற பலத்தோடு போ, உடனே அனுப்புறது நான். அப்ப ஆண்டவர் நமக்குள் பலன் வைத்திருக்கிறார். அந்த பலத்தோடு நம்ம போகணும். அவர் தான் அனுப்புறாரு. நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. சுய பலத்தினால, நான் ரொம்ப படிச்சிருக்கேன், படிப்பினாலேயோ, நல்ல வசதி இருக்கிறது, வசதினாலோ, எனக்கு நிறைய பேர் தெரியும், அதன் மூலமாகவும் ஒன்றும் நடக்காது. அனுப்புகிற தேவன், ஆபிரகாமை அழைத்த தேவன், நம்மை அனுப்புகிற தேவன், நாம் ஜெயிக்கத்தக்கதான பலனை நமக்குள் வைத்து தான் அனுப்புறார். பலவீனமா நம்மளை அனுப்பல. எந்த சக்திகளை ஜெயிக்கணுமோ அந்த மீதியாண்டிய கூட்டத்தை முறியடிக்கக்கூடிய பலன் அவருக்கு கொடுத்திருக்கிறார். அந்த பலத்தோடு நீ போ, அப்படிதான் ஆண்டவர் சொல்றார். கிதியோனுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும்போது பாருங்க, முதல்ல தேவனுடைய மகத்துவங்களை அவர் அறிந்தவர். ஒரு பிதாக்கள் மத்தியில செய்த காரியங்களை அவர் அறிந்து வச்சிருக்கிறார். அதைத்தான் நம்ம வேதத்தை அதிகமா படிக்கணும். வேதத்தை படிக்கும்போது தேவனுடைய மகத்துவங்கள் அத்தனை அங்க இருக்கு. அதை நம்ம முதல்ல தெளிவா அறியணும். அதை அவர் அங்க சொல்றதை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அப்ப அந்த அறிந்த போதுதான் நமக்கு தெரியும். அந்த மகத்துவங்களை அறியும் போதுதான் இன்னைக்கு இருக்கிறது எனக்கு பிரச்சனையே கிடையாது, என் முற்பிதாக்களுக்கு ஆண்டவர் இதை விட பெரிய காரியத்தை செய்திருக்கிறார் சொல்ல முடியும். ஆனா மகத்துவங்களை நம்ம அறியாம நம்ம சொல்ல முடியாது. நம்ம சொல்லணும்னா வேதத்தின் மகத்துவங்களை அறியும் போது நம்ம சொல்ல முடியும், செய்ய முடியும், நம்ம வாழ்க்கையில அனுபவிக்க முடியும். நம்ம பயப்படவே மாட்டோம். இதை விட பெரிய பிரச்சனையெல்லாம் எங்க முற்பிதாக்களுக்கு ஆண்டவர் மாத்தி இருக்கிறாங்க, எனக்கு மாத்துவார். இந்த நம்பிக்கை நமக்கு வந்துடும். அந்த நம்பிக்கை நம்ம வாழ்க்கையில வரோங்க. அது இருந்தாதான் நம்ம ஓட முடியும். இல்லைன்னா ஒரு கிதியோனை போல சோர்ந்து போகும். பைபிள்ல ஒரு வசனம் இருக்கிறது, நீங்கள் ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கையை முடிவு பரியந்தம் அதை காத்துக்கொண்டால் அவரிடத்தில் பங்குள்ளவளாய் இருப்பீர்கள். இயேசுவிடத்தில் பங்குள்ளவளா இருக்கும். அந்த நம்பிக்கையில குறைஞ்சு போகக்கூடாது. இந்த வேதத்தை படிக்க படிக்க அந்த நம்பிக்கை நமக்கு வந்துகிட்டே இருக்கும். என்னெல்லாம் ஆண்டவர் பண்ணியிருக்கிறாங்க, எவ்வளவு பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் செய்திருக்காங்க, எனக்கு செய்ய மாட்டாரா? நிச்சயமா எனக்கு செய்வாங்க, நிச்சயமா என்ன நடத்துவாங்க. பாருங்க, வேதத்துல பார்க்கும்போது முற்பிதாக்களுடைய சந்ததிகளை எப்படிலாம் ஆசீர்வதிச்சுட்டு வர்றாங்க, எப்படிலாம் நடத்துறாங்க. அதே போல என் பிள்ளைகளை அவர் நடத்த மாட்டாரா? என் குடும்பத்தை நடத்த மாட்டாரா? இந்த எண்ணம் நமக்குள்ள வந்துகிட்டே இருக்கும். வர வர நாம அதிகமாய் கர்த்தருக்குள் பலன் அடைவோம். இப்ப பாருங்க, கிதியோன் யுத்தத்துக்கு போறாங்க. அவரிடத்தில் யுத்தத்துக்காக இருந்தது சிறு கூட்டம் தான். அந்த கூட்டத்தை அழைச்சிட்டு இது ஆயுதம் எல்லாம் கிடையாது, ஒரு பானை, ஒரு தீவட்டி, இதெல்லாம் கொண்டு போறார். ஆனா ஆயுதம் எது? கர்த்தருடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம். அப்படி அந்த ஒரு ஆயுதம் தான், துதிக்கிற ஒரு ஆயுதம்னு வச்சிருக்கலாம். இந்த கூட்டத்தை அழைச்சிட்டு போறாரு. ஆண்டவர் சொல்றாரு, இப்ப இவர் நினைச்சிருப்பாரு, இதே சிறு கூட்டம், இந்த கூட்டத்தை வச்சு பெரிய மீதி ஆண்டிய கூட்டத்தை எப்படி முறியடிக்கிறது அப்படின்னு நினைச்சிருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எப்பா இது பெருங்கூட்டம் அப்படின்னு சொல்லி அதுல ஒரு டெஸ்ட் வச்சு அதுல நிறைய பேர் வெளியேறாங்க. வெறும் 300 பேர் தான் லாஸ்ட்ல நிக்கிறாங்க. இந்த சிறு கூட்டத்தை ஆண்டவர் அழைச்சிட்டு பாருங்க, அந்த கிதியோன் அழைச்சிட்டு அந்த யுத்தத்துக்கு போறார். யோசிச்சு பாருங்க, அவருக்கு மனசுல என்னது, கூட இருக்கிறவங்க மேட்டரே கிடையாது. இப்போ பெரும் படம் இருக்கும்போது பாரு, எனக்கு பெரிய படம் இருக்குது, நான் ஜெயித்துருவேன், எங்க நான் கண்டிப்பா ஜெயிப்போம் அப்படின்னு நினைப்பார். ஆனா சிறு கூட்டத்தை வச்சு அப்படி நினைக்கவே முடியாது. மனுஷீக
எண்ணத்தில் அது நினைக்கவே முடியாது. ஆனா இப்ப அவர் என்ன பலத்தோடு போறாரு? கர்த்தருடைய பலத்தில் போறார். அதனால் அவர்களோடு இருப்பவர்களை அவர் பார்க்கல. பாருங்க, அவர்களோடு இருப்பவரை பார்க்கலும் பெரியவராக இருக்கிற கர்த்தரை மட்டும் பார்த்து அந்த யுத்தத்தை அவர் செய்தாருங்க. அங்கதான் தேவ பலன் வெளிப்பட்டது. ஏன்னா அனுப்புறது கர்த்தர். இன்றைக்கு நான் எனக்கு வாழ்க்கையில் வந்திருக்கிற சூழ்நிலைக்கு எதிராக போராட முடியல, நான் தோற்று கொண்டிருக்கிறேன், நான் தோற்று போவேன் பிரதர், அதற்குரிய பலன் இல்லை, அதற்குரிய வசதி இல்லை, அதற்குரிய சப்போர்ட்டிங் இல்லைன்னு சொல்லி கண்ணீரோடு இந்த செய்தியை பார்த்துட்டு இருப்பீங்கடா. கர்த்தர் உங்களோடு தான் பேசுறாரு, உங்களோடு தான் தேவன் பேசுறாரு. உன் பக்க சப்போர்ட்டிங்க பார்க்காத, உன் நிலைமையை பார்க்காத, உன்னை அனுப்பின கர்த்தரை மட்டும் நோக்கிப்பார். அவருடைய பலனை நீ தரித்துக்கொள். அந்த உன்னத பலனை நீ தரித்துக் கொள்ளும் போது உன்னை கொண்டு பாருங்க பலத்த காரியங்களை அவர் செய்வாரு. அப்படியே கண்களை மூடுவோமா? நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, எங்களை அனுப்புகிறவர், எங்களை போக சொல்லுகிறவர், எங்களை நடத்துகிறவர் நீங்க தான்ப்பா. ஆண்டவரே, உண்மையை நாங்கள் சார்ந்து கொண்டு உங்களுடைய வாக்கு தத்தங்களை பற்றி கொண்டு உங்களுடைய கிருபையை சார்ந்து கொண்டு நாங்கள் ஓடத்தக்கதாக, ஆண்டவரே பயணிக்கத்தக்கதாய், பின்னிட்டு திரும்பி பார்க்காதபடி கர்த்தர் எங்களுக்காக முன்பாக வைத்திருக்கிற காரியங்களை நாங்கள் பார்த்து ஓட, விசுவாசத்தோடு ஓட கிருபைதாங்கப்பா. அப்படியே சொல்லி ஜெபிப்பீங்களா? ஆண்டவர் அநேகரை காண்பிக்கிறார். இந்த செய்தியின் மூலமாய் நீங்க தொடப்படுறீங்க. ஆண்டவர் எனக்காகவே பேசினார், என்னோடு பேசினார் என்று சொன்ன அநேகரை கர்த்தர் காண்பித்து கொடுக்கிறார். சில நடுத்தர வயதினரை கர்த்தர் காண்பிக்கிறார். உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அழைத்த அழைப்பு என் வாழ்க்கையில நிறைவேறுமா? எதுக்காக கர்த்தர் அழைச்சாரு? ஏன் இதெல்லாம் விட்டுட்டு நான் வந்தேன்னு சொல்லி ஒரு கேள்வியோடு இருக்கிறீங்க. கர்த்தர் அழைத்த நோக்கத்தை உங்க வாழ்க்கையில நிறைவேற்ற போகிறார். அது கால தாமதமாகாது. ஆனாலும் கர்த்தருடைய பாதத்திலே காத்திருக்கும் போது கர்த்தர் செய்ய போகிறார். தேவனை நம்பி ஜெபித்துக் கொண்டிருக்கிற சில வாலிப பிள்ளைகளை நான் பார்க்கிறேன். உங்களுடைய எதிர்காலங்களுக்காக நீங்க ஆண்டவரை நம்பி இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்றாரு, நல்ல வாழ்வு உன் வாழ்க்கையில வரப்போகிறது. என்னுடைய கரத்தினால் உண்டாகிற ஆசீர்வாதத்தை உன் வாழ்க்கையில தந்து உன் எதிர்காலத்தை நான் ஆசீர்வதிக்க போகிறேன் ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னும் பாருங்க, பலவீனத்தோடு போராடி கொண்டிருக்கிற ஒரு சிலர், சரீரத்திலே பயங்கரமான பலவீனம், என்ன ஆகுமோ ஏது நடக்குமோ என்கிற கலக்கத்தோடு கண்ணீரோடு இந்த தேவ செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை கர்த்தர் தொடுவதை நான் பார்க்கிறேன். அப்படி ஆணிவா இந்த கரம் தொடுகிறது. அதுல குறிப்பாக ஒரு சகோதரனை கர்த்தர் காண்பிக்கிறார். உன் வாழ்க்கையிலே நீ வாக்குத்தத்தம் பெற்றவன், நீ ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டவன், கர்த்தருக்காக செயல்பட்டவன். இன்றைக்கு பலவீனத்தோடு நீ போராடி கொண்டிருக்கிறாய். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், உன்னை கொண்டு செய்கிற காரியம் அநேகம் இருக்கிறது. அதனாலே உனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாய் உன்னை நான் பலப்படுத்துவேன், பயன்படுத்துவேன். நன்றி ஆண்டவரே, நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த செய்தியை பார்த்து கொண்டிருந்து கேட்டுக்கொண்டிருந்த எல்லாரையும் ஆசீர்வதிங்க. அவருடைய வாழ்க்கையிலும் தேவ ஆசீர்வாதம் இறங்கட்டும். சகல துதிகன மகிமை எல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். God bless you.